லோகேஷோட எனக்கு பெரிய ரிலேஷன்ஷிப். லோகேஷோட பர்த்டேக்கு இந்த வருஷம் மீட் பண்ணோம். ஓகே. விடிய விடிய பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லோகேஷ் என்கிட்ட சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கர பேஷனேட்டாக அந்த படத்தை பண்ணிடணும், வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கைதி ஷூட் ஆரம்பித்து ஒரு 2 டேஸில் லோகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் ஷூட் போயிருக்கோம் வச்சு அப்படின்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு, இரும்பு கை மாயாவியோட ஐடியாவெல்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பேஷனேட்டாக. அந்த ஹெல்மெட் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வச்சு ஒரு கதைன்னு அப்போ பென்ஸ்ன்ற டைட்டில் இருந்ததில்ல, அந்த ஹெல்மெட் கதை இருந்தால் நாங்கள் பேசிப்போம். எனக்கு இந்த பென்ஸோட லோகோ அந்த ஹெல்மெட்லாம் பார்ப்போம். லோகேஷ் ஃபஸ்ட் படம் சைன் பண்ணிட்டு நேராக ரூமுக்கு தான் வராங்க. நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். 2014 படம் சைன் பண்ணிட்டேன். ஒரு நாள் என் பர்த்டே ஞாபகம் வச்சு விக்ரம் ஷூட்டுக்கு நடுவுலேருந்து ஃபோன் பண்ணோம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நம்ம கூட இருந்த ஒருத்தர் இவ்வளோ அவங்களோட ஒர்க்கால் அவ்வளோ இடத்துக்கு போகிறாங்கன்றது ரொம்ப இன்ஸ்பைரிங். அஜித் சாரோட மீட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் படம் பண்ணுறதா நிறைய விஷயங்கள் வந்துச்சு. சைன் பண்ணியாச்சா? பண்ணிடுவேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அவங்க பேரெல்லாம் சொன்னாலே கொஞ்சம் ஆஹா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் அவர். என்ன மாதிரியான பாண்டை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க? லோகேஷோட எனக்கு அது பெரிய ரிலேஷன்ஷிப். அது ஸ்டார்ட் ஆனது லோகேஷ் ஃபஸ்ட்டு படம் சைன் பண்ணுற அன்னைக்கு. லோகேஷ் ஃபஸ்ட் படம் சைன் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு தான் வராங்க. நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். 2014 அப்போ ஓகே படம் சைன் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் ஃபஸ்ட்டு ஒரு பைலட் எடுத்து, அந்த பைலட்லேருந்து தான் எனக்கு லோகேஷ் பழக்கம். களம்ன்ற ஒரு பைலட். ஸோ அதுலேருந்து லோகேஷோட ஜேர்னியை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி லோகேஷ் இருக்கிற இடம், பண்ண படங்கள், பண்ண ஒர்க்கெலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறது சந்தோஷமாக இருக்குன்றது ஒன்று. பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்த ஒருத்தர் இந்த இவ்வளோ விஷயம் அந்த ஹைட்டுக்கும், இப்போ மேபி எனக்கு தெரியாத ஒருத்தர் அதை அச்சீவ் பண்ணும்போது நான் அதை டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன். அந்த ஜேர்னி எனக்கு தெரியாது. எனக்கு அது லோகேஷோட ஜேர்னியாக பார்க்கும்போது அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நம்மளுமே நம்ம கூட இருந்த ஒருத்தர் இவ்வளோ அவங்களோட ஒர்க்கால் அவ்வளோ இடத்துக்கு போகிறாங்கன்றது ரொம்ப இன்ஸ்பைரிங். ஓகே. அண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர், நீங்கள் 2 பேரும். ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானரை நோக்கி ட்ராவல் பண்ணுறவர், இன்னொருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மேக்னம் ஓப்பஸ் அதை நோக்கியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேர் பேசும்போது எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான சினிமா கதைகள்லாம் பேசுவீங்க? இப்போது ரொம்ப எப்போயாவது மீட் பண்ணும்போது பேசுகிறோம். நான் லோகேஷ் மாஸ்டர் சைன் பண்ணதுலேருந்து நான் ஃபோன் பண்ணுறது ரொம்ப குறைச்சிட்டேன் கான்ஷியஸாகவே. ஏன்னா அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம் நிறையா. எப்போது இவ்வளோ பெரிய படம். இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, கைதி ஷூட் ஆரம்பித்து ஒரு 2 டேஸில் லோகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 நாள் ஷூட் போயிருக்கோம் வச்சு அப்படின்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரோலுக்காக ஒருத்தரை கேட்டார். நான் கான்டாக்ட் வாங்கி அனுப்புனேன். கைதிலையுமே இவர் நம்ம ஆண்டவன் கட்டளையில் ஆஃபீஸராக வருவார் இல்லையா, கைதியில் அந்த ஒரு கமிஷனராக வருவார். அவரோட நம்பர் கேட்டு யார்கிட்ட வாங்கி அனுப்புனேன். ஸோ வந்துட்டு அப்போ கைதி அப்போல்லாம் அப்பப்போ பேசுவோம், என்ன நடக்குது என்னென்னு. நான் கைதி ஷூட்டுக்கெலாம் போயிருக்கேன். விஜய் சார் படம்னு உடனே எனக்கு அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு லோகேஷ்க்கு இப்போ எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு தெரியும். இன்னொன்று அட்டென்ஷனாக அவ்வளோ பேரோட அட்டென்ஷன் இருக்கும், நிறைய விஷயங்கள் வரும். அதுலேருந்து நான் சரி நம்ம ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது நம்ம பழைய மாதிரி ஃபோன் பண்ணி பேசி அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு லோகேஷ். ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவா லோகேஷ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசுவோம். ஒரு நாள் என் பர்த்டே ஞாபகம் வச்சு விக்ரம் ஷூட்டுக்கு நடுவுலேருந்து ஃபோன் பண்ணோம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஷூட்டில் இருந்தான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஷார்ட் பிரேக்குக்கு நடுவில் ஃபோன் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணான். ஸோ லோகேஷ் எங்கே இருந்தாலும் ஞாபகம் வச்சு லோகேஷோட பர்த்டேக்கு இந்த வருஷம் மீட் பண்ணோம். ஓகே. விடிய விடிய பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இன்ஃபேக்ட் 3 BHK இப்போ லோகேஷ் ஊரில் இல்லை, வந்தோடனே பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு அவர் டீமில் இருக்க ஒருத்தர் அப்டேட் பண்ணார். ஆனால் ஊரில் இல்லை, வந்தோடனே பார்த்துறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. அண்டு எப்படி இப்போ தான் படங்கள் அப்படின்னும் போது ஆப்வியஸாக அந்த டைம்லேயே நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும்ல, நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி. அப்பத்துலேருந்தே அவர் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் இப்படி ஒரு ஸ்கேலில் ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி தாட்லாம் இருந்தது? இல்லை, பயங்கர ஐடியாஸ். இப்போ பண்ணுற நிறைய ஐடியாஸே லோகேஷ் அப்போ ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இருப்பார். இப்போ இரும்பு கை மாயாவியோட ஐடியாவெல்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பேஷனேட்டாக இப்படி ஒரு ஐடியா, இப்படி ஒரு ஐடியா. ஐ திங்க் இந்த பென்ஸோட
அந்த ஹெல்மெட்டோட வரதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்கா லோகேஷ் அந்த டைம்லேயே. அந்த ஹெல்மெட் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வச்சு ஒரு கதைன்னு அப்போ பென்ஸ்ன்ற டைட்டில் இருந்ததுல இந்த ஹெல்மெட் கதை இருந்தால் நாங்கள் பேசிப்போம். எனக்கு இந்த பென்ஸோட லோகோ அந்த ஹெல்மெட்லாம் பார்க்கும்போது அந்த கதை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அவ்வளோ வருஷம் ஆசையாக பேசின ஐடியாஸ் எல்லாம் இன்னைக்கு லோகேஷ் அடுத்தடுத்து பண்ணுறது சந்தோஷம். பட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாள் கூட லோகேஷ் வந்து நான் இந்த ஸ்டாருக்கு படம் பண்ணணும் இந்த ஸ்டாருக்கு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் கைதி வந்து கார்த்தி சார் வரும் முன்னாடி வந்து மன்சூர் அலிகான் சார் அப்போ லோகேஷ் என்கிட்ட சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கர பேஷனேட்டாக அந்த படத்தை பண்ணிடணும், வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அதில் கார்த்தி சார் ரொம்ப யதார்த்தமாக வந்து அந்த படம் சூப்பராக ஆச்சு. நான் அடிக்கடி நினைப்பேன் அதெல்லாம் லோகேஷ்க்கு நடந்தது. கார்த்தி சார் வந்தது, அதுக்கப்புறம் கைதி ரிலீஸ்க்கு முன்னாடி விஜய் சார் கூப்பிட்டது எல்லாமே லோகேஷோட ரொம்ப இன்டென்ஷனால தான். அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பேஷனேட்டாக அந்த வேலையை செய்யும்போது அதை யூனிவர்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் லோகேஷ்க்கு அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே அது லோகேஷோட ரொம்ப ஹார்ட்டால் இன்டென்ஷனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறீங்க 8 தோட்டாக்கள், ரொம்ப பெரிய ஹிட்டு. அது வந்து வணிகமாக எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அது படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல படம். நிறைய காலேஜஸ்லலாம் வந்து இந்த ஃபில்ம் அப்ரிசியேஷன்லாம் அந்த படத்தை வச்சுலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கேருந்து அடுத்த படம் வந்து குருதியாட்டம் அப்படின்னும் போது அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே அது வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. 8 தோட்டாக்கள் டைரக்டர் வந்து அதர்வாவோட படம் பண்ணுறாரு. ஈவன் அதுக்கு முன்னாடியே அவர் என்ன படம் பண்ண போகிறாரு அடுத்துன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிரியேட் ஆச்சு. அண்ட் படம் ரொம்ப டிலே வேற ஆச்சுல, இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வரும்போது அது சரியான எதிர்பார்ப்போட படம் அது ரிசல்ட்டை பெறலை. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்போ வரும், என்ன படம், யார் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நான் இந்த படத்தில் நான் ரொம்ப முக்கியமாக ஒன்று நினைக்கிறது, ஒரு படம் சரியாக பண்ண முடியாமல் போய் ஒரு படம் தோல்வி அடையுது, அதுலேருந்து மீண்டும் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றது தான் எனக்கு 3BHKல கிடைச்ச பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இந்த 2 வருஷமாக எப்போவுமே அதை எப்படியாவது பண்ணிடணுன்ற ஒரு தவிப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த 4 நாளாக நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து எனக்கு 8 தோட்டாக்களுக்கு அப்புறம் நான் டைரெக்டாக 3BHK பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. நம்ம நடுவில் ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணி அது இப்போவுமே நான் எப்போவுமே நினைப்பேன், அந்த குருதியாட்டத்தில் அதர்வா சார் எஃபர்ட் போட்டிருக்காரு, கேமராமேன் அவ்வளோ எஃபர்ட், எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அது ப்ரொடக்ஷனாக அது ஒரு 5 வருஷம் நிறைய நின்று நடந்தது. ஸோ அது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ளோ இல்லாமல் போயிடுச்சுன்றது ஒரு ரீசன். ரைட்டராக நான் ஒரு ரீசன் நினைக்கிறேன். என்னால் அன்னைக்கு இந்த படத்தில் எது சரியாக தப்பாக இருக்குது இது அப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரைட்டராக என்னால் அதை சரி பண்ணி கிராக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் பொறுப்பை எடுத்துக்கிட்டதால தான் அடுத்த ஒர்க்கை என்னால் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு 3BHKவோட கதையை அரைவாக முடிஞ்சுது. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரைட்டருன்றது நமக்கு கொடுத்துருக்குற ஒரு வேலை, ஒரு பொறுப்பு, அதை நம்ம ரொம்ப சின்சியராக ஓன் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு குருதியாட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு. அது அந்த ஜானரோட தவறு கூட கிடையாது, என்னுடைய தவறு தான். அதே ஜானரில் ரொம்ப நல்ல ஒர்க்ஸை கொடுத்த எத்தனையோ படங்கள் இருக்குது, எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு மதகஜராஜா 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ். ஆமாம், மதகஜராஜா ஹிட் ஆகுது. அந்த படத்தோட ரெஃபரன்ஸாக நான் நினச்சது அது ஒரு நான்மகானல்ல மாதிரி, ஒரு பாண்டிய நாடு மாதிரி கிரவுண்டடான படம். அதில் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் வச்சு ஒன்று பண்ணணுன்றது, அதை அச்சீவ் பண்ண முடியாது, என்னுடைய தப்பு தானே தவிர அந்த ஜானரோட தப்பு இல்லை. நான் அதனால தான் நான் எந்த படத்தையோ எந்த ஜானரையும் நான் இது அதிகம் இது கம்மின்னு நினைக்கிறதே இல்லை. எப்படி ஒரு நல்ல படம் பண்ணுறது, ஒரு காமெடி எவ்வளோ கஷ்டமோ, ஒரு பயங்கரமாக ஒரு காமெடி படம் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ கஷ்டம் தான். இப்போ ஒரு KGF மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பெரிய ஸ்கேல்ல. ஆமாம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த ஜானரை நம்ம சரியாக ஒர்க் பண்ணி டெலிவர் பண்ண முடியுதான்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு நான் இப்போது ஓகே, நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு தோல்வியையோ ஒரு மிஸ்டேக்கையோ பண்ணிவிட்டு அதுலேருந்து திருப்பி நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி பண்ண முடியுதுன்றத, அது நம்ம லைஃப் லாங் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் நான். இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நடக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட்லியாக இருந்துச்சா? நிச்சயமாக இருந்தது. எனக்கு இன்னொன்று, அது ரொம்ப ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் நடக்கும்போது அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருந்தது நம்ம. ஆனால் நான் அடிக்கடி நினைப்பேன், ஒன்று நடக்கிறது வந்து இட் கேன் பிரேக் யூ ஆர் மேக் யூன்னு சொல்லிட்டு. நான் அந்த 5 வருஷம் பட்ட விஷயங்கள், கோத்ரூ பண்ண சில எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கு. அதை தான் நான் இப்போவுமே நான் அதனால தான் 3BHKல இவ்வளோ விஷயங்களை பாராட்டிட்டு ஒரு
படத்துல ஒரு 8 விஷயத்த பாராட்டிட்டு இந்த ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்திருக்கலாமா அப்படின்னு யாராவது சொன்னா அதை நான் நிச்சயமா எடுத்துக்கிறேன். மேபி நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணலன்னா ரொம்ப நம்ம ஓகே எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு இந்த 2 மைனஸை ரொம்ப கவனிக்காம விட்டுடலாம். இப்போ நான் ஓகே இவ்வளோ பேர் இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதையும் சொல்றாங்கன்னா இதை நம்ம அடுத்ததுல சரி பண்ண முடியுமா அப்படிதான் யோசிக்கிறேன். அண்ட் இதுக்கு இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று நடந்தது. அஜித் சாரோட மீட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் படம் பண்ணுறதா நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பட் என்ன ஆச்சு, என்ன நிலையில் இருக்குது? நான் இதுக்கு முன்னாடி யாராவது கேட்டாலும் ரொம்ப அந்த இன்சிடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. எனக்கு அஜித் சார் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் அஜித் சாரோட அந்த நியூஸோ அந்த விஷயங்களோ எனக்கு வந்து குருதியாட்டமோட ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு படம் பண்ண டைரக்டர் நம்பி அஜித் சார் வந்து என்னை மீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? நான் இப்போவும் நினைக்கிறது, நான் ஒரு நல்ல படம் பண்ணி ஒரு நாள் அஜித் சாரோட ஒர்க் பண்ண முடிஞ்சால் அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கேட்குறேன். என்ன மாதிரி படமாக இருக்கும்? 3 BHK மாதிரி அவுட் அண்ட் அவுட் இந்த மாதிரி இருக்குமா, இல்லை 8 தோட்டாக்கள் இப்படி இருக்குமா? ஐயோ, எனக்கு சூப்பராக ஒன்று பண்ணணும்னு ஆசை. இன்ஃபேக்ட் அஜித் சார் வச்சு நீங்கள் அஜித் சார் ஒரு கிரேட் பர்ஃபார்மர். நீங்கள் 3 BHK மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரோலும் எடுக்க முடியும், 8 தோட்டாக்கள் மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும் அஜித் சார் வச்சு. எனக்கு நான் அது சொல்லலாமான்னு கூட தெரியல. எனக்கு டங்கல் பார்க்கும்போது அஜித் சார் வச்சு டங்கல் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்து அஜித் சாரோட ஒர்க் பண்ண முடிஞ்சா அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நைஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.